ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், 1 கிலோ பாகற்காய். இந்த பாகற்காய் வச்சு வத்தல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சொல் பல பொருள். இது 3வது இல்லைங்களா? அழகு. அழகு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சொல். அதோட பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா? பல பொருள் இருக்கிறதுக்கு. வடிவு, எழில், சுந்தரம், கவின். வடிவு, எழில், சுந்தரம், கவின். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலுக்கு போகலாம். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், கரைஞ்சிரட்டும். அதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு புளியை போட்டுக்கலாம். ஏன்னா பாகற்காயில் கொஞ்சம் நிறையாவே கசப்பு தன்மை இருக்கும். இந்த புளியை சேர்க்கும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அது வத்தலாக வரும்போது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் புளி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பையும் புளியும் நல்லா கரைச்சிட்டேன். தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கும்போது எல்லா பாகற்காயிலையும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி பாகற்காய் போட்டுடலாம். பாருங்கள், கொதிக்கிற நிலைக்கு வந்திருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கும்போது நல்லாயிருக்கும். ஒன்றா சேர்ந்து அப்படியே காய வச்சுக்கலாம். ஸ்லைட்டாக கொதி வருதுங்களா? அதில் அப்படியே போட்டுடலாம் எல்லா பாகற்காயும். ஃபுல் பாகற்காயும் கொடுத்துட்டேன். இது வெந்ததுன்னா எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது 1 கிலோ இல்லைங்களா? இதோட பாருங்கள், கொட்டையோடு தான் நான் கொடுத்துருக்கேன். கொட்டையோடு சாப்பிடுங்க. கொட்டையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நான் கொட்டையோடு கொடுத்துருக்கேன். சில பேர் வீட்டில் கொட்டையெல்லாம் நீக்கிடுறாங்க. அதை நீக்காமல் அப்படியே போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை. இது நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பாகற்காய் வத்தல் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது வேகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். வெந்தோன்னு காமிக்கிறேன். பாருங்கள், பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு தட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோட கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும், கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்சோன்னு கொஞ்சம் மோரில் விட்டு கூட மறுபடியும் காய வச்சுக்கலாம். நான் இப்போ உப்பு போட்டு தான் காய வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு காய வச்சுருக்கேன். காய வைக்க போகிறேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ காய வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும். எப்படி இருந்தாலும் பாகற்காயோட தன்மை அதுதான் இல்லைங்களா? அதனால் நான் உப்பு போட்டு புளி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். காஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹோம் ஸ்டைல் டேஸ்டி குக்கிங். நன்றி, வணக்கம்.